இதோ உங்களை ஊக்குவிக்கும் 33 பொன்மொழிகள். உங்கள் கனவுகளை அடைய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வலிமை தரக்கூடியவை. 33வது, எதிர்காலம் நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்தது. 32வது, செயல் முன்னுரிமைகளை வெளிப்படுத்துகிறது. 31வது, நாளைக்கு இறப்பது போல் வாழுங்கள், என்றென்றும் வாழ்வது போல் கற்றுக்கொள்ளுங்கள். 30வது, என் அனுமதியின்றி யாரும் என்னை காயப்படுத்த முடியாது. 29வது, ஒவ்வொரு நாளும் உங்கள் கடைசி நாளாக நீங்கள் வாழ்ந்தால் ஒரு நாள் நீங்கள் சரியாக இருப்பீர்கள். 28, உலகத்தை மாற்ற முடியும் என்று நினைக்கும் அளவுக்கு பைத்தியம் பிடித்தவர்கள்தான் செய்கிறார்கள். 27வது, இதயத்திற்கும் மூளைக்கும் இடையிலான மோதலில் உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள். 26வது, உன்னை நீ நம்பும் வரை நீ கடவுளை நம்ப முடியாது. 25, மனம்தான் எல்லாமே, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய். 24, உங்களுக்கு எரியும் ஆசை இருந்தால் அதை அடைய முழு பிரபஞ்சமும் சதி செய்யும். 23, ஒரு நாளைக்கு ஒரு முறை உங்களிடம் பேசுங்கள், இல்லையெனில் இந்த உலகில் ஒரு சிறந்த நபரை சந்திப்பதை நீங்கள் இழக்க நேரிடும். 22வது, எளிமையான வாழ்க்கைக்காக ஜெபிக்காதீர்கள், கடினமான ஒன்றை தாங்கும் வலிமைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். 21, ஒரு முறை 10,000 உதைகளை பயிற்சி செய்த மனிதனுக்கு நான் பயப்படவில்லை, ஆனால் ஒரு உதையை 10,000 முறை பயிற்சி செய்த மனிதனுக்கு நான் பயப்படுகிறேன். 20வது, அதிக நேரம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்டால் நீங்கள் அதை செய்து முடிக்கப் போவதில்லை. 19வது, வலிமையான மனம் கருத்துக்களை பற்றி விவாதிக்கிறது, சராசரி மனம் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கிறது, பலவீனமான மனம் மக்களை பற்றி விவாதிக்கிறது. 18வது, வெற்றி பெற முதலில் நம்மால் முடியும் என்று நம்ப வேண்டும். 17வது, நீங்கள் கைவிடவில்லை என்றால் உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு உள்ளது, விட்டுக் கொடுப்பது மிகப்பெரிய தோல்வி. 16, ஒருபோதும் கைவிடாதீர்கள், இன்று கடினமானது, நாளை மோசமாக இருக்கும், ஆனால் நாளை மறுநாள் சூரிய ஒளி இருக்கும். 15, நீங்கள் முயற்சி செய்யாவிட்டால் நீங்கள் எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். 14, உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைத்தாலும் அல்லது முடியாது என்று நீங்கள் நினைத்தாலும் நீங்கள் சொல்வது சரிதான். 13வது, நம்முடைய கனவுகள் அனைத்தும் நனவாகும், அவற்றை பின்தொடரும் தைரியம் இருந்தால். 12வது, தொடங்குவதற்கான வழி பேசுவதை விட்டுவிட்டு செய்யத் தொடங்குவதாகும். 11வது, உன்னால் கனவு காண முடிந்தால் உன்னால் அதை அடையவும் முடியும். 10வது, நான் தோல்வியடையவில்லை, வேலை செய்யாத 10,000 வழிகளை கண்டுபிடித்தேன். 9வது, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை காட்டும். 8வது, நம்முடைய மிகப்பெரிய பலவீனம் விட்டுக் கொடுப்பதில் உள்ளது. வெற்றிக்கான மிக உறுதியான வழி எப்பொழுதும் ஒரு முறை முயற்சி செய்வதே. 7வது, நீங்கள் புதுமை செய்யப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். 6வது, மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும், பின்னர் அதிலிருந்து பின்னோக்கி செயல்பட வேண்டும். 5வது, வெற்றிக்கான திறவுகோல் நாம் விரும்பும் விஷயங்களில் நம் நனவான மனதை ஒருமுகப்படுத்துவது, நாம் பயப்படும் விஷயங்களில் அல்ல. 4வது, எல்லா சாதனைகளின் தொடக்கப் புள்ளி ஆசை. 3வது, உங்களை நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஒழுங்குபடுத்துகிறீர்களோ அவ்வளவு எளிதாக வாழ்க்கை மாறும். 2வது, நீங்கள் அதிக நேரம் செலவிடும் 5 பேரின் சராசரி நீங்கள்தான். 1, வெற்றி என்பது ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்தப்படும் சில எளிய பயிற்சிகளைத் தவிர வேறில்லை. இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய பதிவுகளை பார்க்க விரும்பினால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி.